Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஸோ இப்போ இந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்கள் பர்சன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். செகண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய மெசேஜ்க்கு நிறையா நோ கான்டாக்டில் இருக்கும், செப்ரேஷனில் இருக்கும், ஹார்ட் பிரேக்குன்னு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ என்னோடய சைடு நான் ஒரு சின்ன எஃபர்ட் போடலான்ட்டு இருக்கேன். இந்த உங்களோட இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கம்மிங் Jan 14th மகா சங்கராந்தி, ரொம்ப ஒரு மங்களகரமான நாள், ரொம்ப நல்ல நாள். ஸோ அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் டைமில் எழுந்திரிச்சு நான் ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்காக, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்காகவும் நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் உங்கள் பர்சன் நேமோட ஃபஸ்ட் லெட்டர், ஸோ உங்கள் ரெண்டு பேரோட நேமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு டைப் பண்ணுங்கள். இது டைம் நிறையா எடுக்கும், பிகாஸ் நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் இது பண்ணணும். பட் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு நான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி பண்ணலாம். உங்கள் லவ்டு ஒன்னோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னோட எஃபர்ட் என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்தேன். அண்ட் இது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக என் சைடு இருந்து நான் போகிற ஒரு சின்ன எஃபர்ட். ஓகே, ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். உங்கள் எனர்ஜி செக் பண்ணிவிட்டு தென் உங்கள் பர்சனோட எனர்ஜி நம்ம என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட எனர்ஜி, நான் சில மெசேஜஸ் சொல்கிறேன், அது உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா, இந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள். நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் அந்த ஒரு எனர்ஜியில் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். சப்போஸ் இது எதுவுமே இந்த எனர்ஜியில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இது உங்களுக்கான வீடியோ இல்லை. ஸோ இந்த எனர்ஜியில் இருக்கிறது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் இருப்பீங்க. ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க, ஒரு நிதானமான ஒரு சுச்சுவேஷன். எல்லா யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காக எந்த எஃபர்ட்டும் போடாமல் அமைதியாக காமாக இருக்கிற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. செகண்ட்லி, நீங்கள் ரொம்ப போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னதான் போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்னாலும் உங்களே அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையில் இருக்கலாம். பட் அவங்க பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு உங்களால் பேச முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெயிட்டிங்கில் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்களா அப்படி. ஆனால் பட் சேஸ்லாம் நீங்கள் எதுவும் பண்ணலை. ஓகே, மெசேஜ் கால் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் வெயிட் பண்ணுற ஒரு எனர்ஜி. பட் அவங்க உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டாங்க. தேர்ட், ஏதாவது ஏமாற்றம் இல்லை துரோகம், ஏதாவது ஒரு பெரிய கவலை, நம்ம ரொம்ப நம்பின பர்சன்ட்டை இந்த மாதிரி இருக்கேன்ட்டு நீங்கள் ரொம்ப தனிமையில், உங்களை சுற்றி ஆள் இருந்தாலும் தனிமையான ஒரு ஃபீலிங் இல்லை, அந்த ஃபீல்லே இருக்கீங்க அப்படிங்கன்னா இது தேர்ட் எனர்ஜி. ஃபோர்த்து, நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கான பர்சன், நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஃபோர்த், நீங்கள் ரொம்ப யங், உங்கள் ஏஜ் அதிகமாக இருக்கு, நீங்கள் யங்காகவும் இருக்கலாம், ஆர் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த ஒரு யங்கான ஒரு லுக்கில் இருப்பீங்க. அந்த ஏஜுக்குரிய லுக் இல்லாமல் யங்காக இருப்பீங்க, ஜாலியாக ஃபன்ஃபுல்டாக ப்ளேஃபுல் எனர்ஜி உள்ள கேரக்டராக இருப்பீங்க. லாஸ்ட் எனர்ஜி, நைட்டில் உங்களுக்கு உங்கள் பர்சனோட ஞாபகம் அதிகம் வரும், ஒரு கவலை ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி நைட் டைம். அது ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்குரிய எனர்ஜி. இதில் ஏதாவது ஒன்று ரெசனேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு நம்ம செக் பண்ணிடலாம். உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க, உங்கள் பேரை ரிப்பீட் பண்ணுங்கள்.
ஓகே ஓகே ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட லைஃப் இப்போ ரொம்ப பெரிய ஒரு சடனான ஒரு ஆட்டம், ஏதோ சம்திங் நடந்திருக்கு, ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. மனசளவில் இருக்கலாம், பட் இருந்த சந்தோஷத்தில் அவங்க இல்லை. சடனாக அவங்க லைஃபே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி அவங்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா டவருக்கு அடுத்த கார்டே வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக் அல்லது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். ஸோ இது 2 சுச்சுவேஷன் இருக்கவங்களுக்கும் இது பொருந்தும். அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் சரி, இந்த எனர்ஜி வந்து பொருந்தும் உங்கள் பர்சனோட எனர்ஜி. ஸோ ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. அந்த ஹார்ட் பிரேக்னால அவங்களுக்கு தூக்கம் இல்லை. ஸோ பார்த்தா தெரியும், தூக்கம் சுத்தமா இல்லை. அவங்க நினைச்சிட்டாங்க உங்களை பிரேக்கப் ஆகி போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா அவங்க வாழ்ந்துடலாம், ரொம்ப ஈஸியான ஒரு லைஃப் வாழ்ந்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ சேஃபா செக்யூர்டான ஒரு பிளேஸ்ல அவங்க தூங்க ட்ரை பண்றாங்க பாருங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா நம்ம தூங்கிட்டு இருக்கோன்ட்டு, பட் அவங்க அந்த எட்ஜில் இருக்காங்க. எமோஷன்ஸ் ரொம்ப இருக்கு. உங்களோட ஞாபகம் தான் அவங்களை தூங்க விட மாட்டேங்குது. அவ்வளோ ஈஸி இல்லை, உங்களோட ஞாபகம் தூங்கவே விடல. நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு செக்யூர்டான லைஃப் வாழ்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க போனாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க கையை பாருங்களேன், நல்லா காதை பொத்திட்டு ஐயோ என்னை விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க தாட்ஸ் அவங்க நினைவு வந்து அவங்க காதில் வந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கு, அவங்களுக்கே தெரியாம ஏதாவது சொல்லிட்டு இருக்கு, தூக்கம் இல்லை. மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் வந்து டே டைமை விட நைட் டைம்ல தான் வருது. ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து அவங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து அவங்க ஜாலியா ஒர்க் பண்றாங்க. அவங்க டீமோட சரி, இல்லை என்ன ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஓகே. ஸோ அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க போற இடத்துல வந்து அவங்க ஜாலியா இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க. புதுசா அவங்களோட க்ரோத், அவங்களோட வளர்ச்சியை நோக்கி வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க தான். அவங்க லைஃப்ல வந்து அவங்க நார்மலா டே டைம்ல நார்மலா தான் இருக்காங்க, பட் நைட்ல தூக்கம் இல்லை. டே டைம்லயுமே அவங்களுக்கு அந்த ஞாபகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து ஜாப், அவங்க ப்ரொஃபஷன்ல வந்து அவங்க ஃபோக்கஸ்டா இருக்காங்க. எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி இந்த பர்சன் வந்து எந்த மாதிரியான ஒரு பர்சன் கேட்டீங்கன்னா, லாஜிக்கா யோசிக்கிற பர்சனா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷான பர்சனா கூட இருக்கலாம், கொஞ்சம் சுயநலம் அதிகமா இருக்கும். லாஜிக்கா திங்க் பண்றது, இவங்க வந்து எப்பயுமே வந்து ஹார்ட்ல இருந்துலாம் யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே பிளான் பண்ணி அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், அவங்க லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கிறது, சொசைட்டி முன்னாடி செக்யூர்டா எப்படி இருக்கணும் அப்படி யோசிச்சு லாஜிக்கா தான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. எமோஷனுக்குலாம் இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் உங்களை வந்து இந்த இப்படி நோ கான்டாக்ட்ல விட்டுருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட செக்யூர்டு லைஃப், நான் கம்ஃபர்டபுளா இருக்கேனா ஓகே. ஸோ அந்த சுயநலமா இருக்கிறதுனாலே கூட அவங்க வந்து இந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசாம ஜாலியா இருக்காங்கன்ட்டு, பட் அப்படி இல்லை. எப்பயுமே அவங்களுக்கு நிறைய ஒரு குழப்பம், லாஜிக்கா யோசிக்கிறவங்களா இருந்தாலும் நிறைய குழப்பத்துல தான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலியோட வந்து எப்பயும் போலதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆகட்டும், அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க எப்பயும் போலதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க அவங்க மிஸ்ஸிங் எனர்ஜி எல்லாமே வந்து நைட் டைம்ல தான். பட் மார்னிங்ல வந்து ஜாப் போறது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலி கூட அவுட்டிங் போறது, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே. அண்ட் உங்க பர்சன் எப்படிப்பட்ட பர்சனா, நான் லாஜிக்னு சொன்னேன் இல்லையா, லாஜிக்கா திங்க் பண்றவங்கன்னு. மேபி உங்க கூட லைஃப் இருந்தா சொசைட்டில அவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு அங்கீகாரம், ஒரு வேலிடேஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. உங்க பர்சன் வந்து மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். ரொம்ப லாஜிக்கா எனக்கு இதான் கம்ஃபர்டபுள், எனக்கு இந்த லைஃப் கம்ஃபர்டபுள், ஸோ நான் அந்த லைஃப்ல இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி மூவ் பண்ற பர்சன். எமோஷன்ஸ்க்குலாம் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க மக்கள் வந்து எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம வேலையை அப்ரிஷியேட் பண்ணணும், என்னோட கரியர்ல நான் வின் பண்ணணும், நான் க்ரோத் பார்க்கணும், என் ஃபேமிலியை நான் நல்லா ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு ஆளு, நல்ல பொறுப்பானவங்க. ஆனா மக்களோட சுத்தி இருக்கவங்களோட அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க. அதுக்காக தான் உங்களை கூட விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஓகே. பட் உங்களை விட்டுட்டு போய் எமோஷன்ஸ் இல்லைனாலும் அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. இந்த பிரேக்கப் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கு.
இப்போதைக்கு பொறுமையா தான் இருக்காங்க. ஓகேவா? எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஜஸ்ட் அவங்க லைஃப ஸ்டேபிளா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ப்ராப்ளம் நைட்ல தூக்கம் இல்ல. மத்தபடி டே டைம்ல வந்து அவங்க நார்மலா ஓகேவா தான் போயிட்டு இருக்காங்க. வொர்க்ல ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், மக்களோட வேலிடேஷன் அதெல்லாம் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. கிடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. பட் இதுல என்னன்னா, உங்களோட வேலிடேஷன் கிடைக்கலன்னு அவங்க வந்து மிஸ் பண்றாங்க. உங்ககிட்ட நீங்க நெறைய அவங்கள என்கரேஜ் பண்ணியிருப்பீங்க, மோட்டிவேட் பண்ணியிருப்பீங்க. மேபி அவங்க கஷ்டப்படுற டைம்ல வந்து நீங்க கூட இருந்திருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா மக்கள்லாம் வந்து அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க வொர்க்க பார்த்து இவ்ளோ ஒரு ஸ்கில்ஃபுல்லான பெர்சனான்னு சொல்லி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அத அவங்க வந்து ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு அது பெரிய என்கரேஜ்மென்ட்டா இருக்கு லைஃப்ல. அது ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிற பெர்சனா இருக்காங்க. நமக்கு புடிச்சவங்களோட வாழணுங்கிறத தாண்டி, சொசைட்டில எனக்கு ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு பெர்சன். ஓகே. பாட்டம் டெக்ல 5 ஆஃப் வாண்ட்ஸ், 5 ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே. 5 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ். 5 ஆஃப் வாண்ட்ஸ்ங்கிறப்ப அவங்க என்னதான் வந்து அவங்க கரியர்ல வந்து ஃபோக்கஸ்டா இருந்தாலும், சக்சஸ பார்க்க ட்ரை பண்ணாலும், இப்ப கரண்ட்ல அவங்க லைஃப்ல வந்து இந்த அட் அ டைம்ல நெறைய விஷயங்கள் அவங்க பிரச்சனைகள் வந்து அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அவங்கனால அத வந்து சால்வ் பண்ண முடியல. அவங்கனால அத ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா, அவங்கள என்கரேஜ் பண்ணியிருப்பீங்க. மேபி நீங்க நெறைய இடத்துல அவங்க வேலிடேட் பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்து ரொம்ப கிரேட். உங்களுக்கு ரொம்ப நீங்க நல்ல நாலேட்ஜ். இத பண்ணுங்க, இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க, சக்சஸ் ஆவீங்க. அப்படிங்கிற மாரி நீங்க நெறைய அவங்கள மோட்டிவேட் பண்ணியிருப்பீங்க. அந்த வேலிடேஷன் அவங்க மிஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப அவங்க நெறைய பிரச்சனை. அதாவது வேலை செய்ற இடத்துல ஆகட்டும், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஆகட்டும், இல்ல எங்க போனாலும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி அவங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எஃபோர்ட் போட்டுருக்கலாம் அவங்க கரியர்ல. அதுல கூட அவங்க சக்சஸ் பார்க்காம தான் இருக்கிற மாரி தெரியுது. 5 ஆஃப் கப்ஸே உங்கள மிஸ் பண்றாங்க. உங்களோட எமோஷன்ஸ வந்து அவங்க மதிக்கல, விட்டுட்டோம்னு நெனைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு லவ் குடுக்குறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. மேபி அவங்களோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். ஒரு அப்பா, அம்மா, சில்ட்ரன் அந்த மாரி இருக்காங்க. பட் அவங்க உங்களையும் மிஸ் பண்றாங்க. அவங்க பிரச்சனைய ஃபேஸ் பண்றப்ப தான் உங்க ஞாபகம் வருது. நீங்க இருந்திருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். உங்களை புடிச்சிருந்திருக்கலாம். உங்கள விட்டுருந்துருக்க கூடாது. உங்கள லைஃப்ல இருந்து விட்டு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப கொஞ்சம் அவங்க யோசனையில இருக்காங்க. உங்கள பத்தி நெறைய யோசிக்கிறாங்க. ஒரு அமைதியா இருக்காங்க. அவங்க இதுல என்ன மெயினா தெரியுதுன்னா, பாருங்களேன், அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. எங்க இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு ப்ரொடெக்டிவா, செக்யூர்டா வச்சுக்கணும். நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற ஒரு பெர்சனா இருக்காங்க. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா யோசிக்கிறாங்க. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே. 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓ! ஓகே. ஸோ அவங்களுக்கே ஒரு பவுண்டரி அவங்க செட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி உங்கள வந்து உள்ள விடாம அவங்க பண்றதுக்கான ரீசன் வந்து, அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஓகே. ஏதோ சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்கள வந்து அவங்க லைஃப்குள்ள விடாம தள்ளி வச்சிருக்காங்க. ஆர் நீங்க அவங்கள தள்ளி வச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன். அவங்கள சுத்தி ஒரு வேலி போட்டிருக்காங்க. அவங்களோட பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த பிளேஸ விட்டுட்டு உங்ககிட்ட வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. நெனச்சா வரலாம். பட் அவங்க வர்றதுக்கு ரெடியா இல்ல. பட் கண்ணு கட்டி இருக்கு. அதாவது உங்க உண்மையான லவ் எதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போதைக்கு நான் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கேனா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. நான் ஒரு கூண்டுல இருக்கேனா, ஒரு வேலிக்குள்ள என்னை கட்டி போட்டுருக்காங்களா, பரவால்ல. நான் அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு சொசைட்டியோட அங்கீகாரம் வேணும். நான் எங்கேயும் அசிங்கப்படக்கூடாது. எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். அதனால அவங்க உங்கள விடாம ஒரு பவுண்டரி போட்டு உங்கள இந்த சிச்சுவேஷன்னால தான். இந்த சிச்சுவேஷன் பட் உங்க மேல எமோஷன்ஸ் இருக்கு. எமோஷன்ஸ் இல்லாமலாம் அவங்க வந்து தூக்கம் இல்லாமலாம் கஷ்டப்பட மாட்டாங்க. நெறைய லவ் இருக்கு, நெறைய ஃபீலிங் இருக்கு. பட் நான் உள்ள விடாம உன்னைய பண்றதுக்கு ரீசன் எனக்கு பொறுப்பு இருக்கு. எனக்கு சொசைட்டி முன்னாடி ஒரு இது வேணும். அதுக்காக நான் உன்னை விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஓகே. குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே. உங்க பெர்சன் வந்து கொஞ்சம் பிளேஃபுல்லான ஆளா இருக்கலாம். பட் ரொம்ப போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் ஆர் அவங்க வந்து போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா பார்க்கலாம். மேபி நீங்க சேஸ் பண்ணாம மெசேஜ் இந்த மாதிரிலாம் எதுவும் அனுப்பாம இருக்கிற ஒரு பெர்சனா இருப்பீங்க. உங்களையே அந்த மாதிரி பார்க்குறாங்க. பட் பேஷன் அதிகமா இருக்கு.
அண்டு எமோஷன்ஸை தாண்டி நிறைய அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பிளானிங் மீன்ஸ் இப்படி இப்படி லைஃப் அமைஞ்சா என் லைஃப் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும், நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன், ஜாலியாக இருப்பேன் அப்படின்ட்டு செல்ஃபிஷாக யோசிக்கிற ஒரு கேரக்டர். அவங்க எந்த அளவுக்கு செல்ஃபிஷ்னா, என்னோட ஆப்போசிட் நான் லவ் பண்ணவங்க வந்து என்னோட பார்ட்னர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்களே அவங்க ரீசன் சொல்லிக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னோட சுச்சுவேஷன் அப்படி. பட் நினைச்சா அவங்க வரலாம், பட் அவங்க வர்றதுக்கு ரெடியா இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு வந்து சொசைட்டியோட வேலிடேஷன் வேணும். எல்லாரும் அவங்களுக்குரிய மரியாதை, அந்த அங்கீகாரம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே. ஸோ ஈக்குவலான உங்களுக்கு இந்த கிவ் அண்ட் டேக் வந்து கொடுக்காம அதனாலதான் விட்டுருக்காங்க. நீங்க காமிச்ச லவ் அவங்க காமிக்காததுக்கு ஒரே ரீசன் ஒரு பயம் தான். ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு, உங்ககிட்ட ரொம்ப லவ் பண்ணிட்டோம்னா உங்களை விட்டு போக முடியாத நிலைமை ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி கூட உங்களோட லவ் அவங்க ரொம்ப ரிசீவ் பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்களோட லவ் வந்து அவங்க அளவா தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க லாஜிக்கா யோசிக்கிறவங்க இல்லையா, ஸோ அவங்களோட லவ் வந்து அவங்க அளவா தான் காமிச்சிருக்காங்க. நீங்க தான் ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கீங்க. ஓகே. ஸோ ஓவரால் கார்டு பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ அந்த கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்க ட்ரை பண்றாங்க. அவங்களே அவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தூக்கம் இல்லாம அவங்களைய ரொம்ப பாடப்படுத்துது. ரொம்ப இது வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறதே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா, அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப பெரிய அவங்க முன்னாடி இருக்கும் போதெல்லாம் வந்து எல்லாமே நல்லா ஜாலியா போயிட்டு இருந்திருக்கும். பட் இந்த பிரேக்கப்க்கு அப்புறம் அவங்க இப்ப ஃபேஸ் பண்றது வந்து ரொம்ப ஓவர் நெகட்டிவிட்டி இருக்கு. ரொம்ப நெகட்டிவ் வைப்ல இருக்காங்க. தே ஆர் நாட் ஆல் ரைட். ரொம்ப அவங்களுக்கு வந்து அவங்க ஆக்சுவலா மெடிடேட் பண்ணனா பெட்டர். மெடிடேட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ வந்து டே டைம்ல ஓகேவா இருக்காங்க. பட் இந்த எமோஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆக ஆக இந்த டே டைம்லேயே அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். டே டைம்ல வந்து அவங்க இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டீமோட அந்த கரியர்ல ஃபோக்கஸ் பண்றது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது ஜஸ்ட் உங்க ஞாபகத்துல இருந்து போறதுக்காகத்தான். பட் ரொம்ப பொறுமையான பர்சனா இருப்பாங்க. ஒரு ஸ்டேபிளான லைஃப் வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க. ஸ்டேபிள் லைஃப் அண்ட் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்களோட மெயின் மோட்டிவே. அதுதான் உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பட் டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப குழப்பம் உங்களுக்கு இருக்கும். டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப குழப்பம் உள்ள ஒரு பர்சனா இருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, டேரோ கிளாஸ் இருக்கு, நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட இனிஷியல், உங்க பர்சனோட இனிஷியல் மறக்காம போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.